அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் மணத்தக்காளி எப்படி வளர்க்குறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி நம்ம ஆல்ரெடி கடையில் வாங்கின கீரை கட்டில் இருந்து அந்த ஸ்டெம்ஸ் எடுத்திருக்கேன், அந்த தண்டெல்லாம் எடுத்திருக்கேன். இப்போ வந்து அந்த தண்டை எப்படி நம்ம நடுறதுக்கு ரெடி பண்ண போகிறோன்னா, இந்த மாதிரி ஒரு கணுவுக்கு பக்கத்தில் கொஞ்சம் தூரம் தள்ளி நம்ம ஸ்லாண்டிங்காக கட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி ஃபைனாக கட் பண்ணணும், பிசுரெலாம் இல்லாமல் நல்லா ஷார்ப்பாக கட் பண்ணணும். இந்த மாதிரி ஒரு கணுவுக்கு கீழே கொஞ்சம் இடம் விட்டுட்டு நம்ம கட் பண்ணிக்கிறோம். கணுவிலேருந்து தான் வேர் முளைக்கக்கூடிய சக்தி இருக்குது. அதனால் கணுவுக்கு பக்கத்தில் கீழே கொஞ்சம் இடம் விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணிக்கலாம். இந்த சாயில் நம்ம ரெடி பண்ணிவிட்டு இதில் நம்ம நட்டு வைக்க போகிறோம். சாயலில் ஒன்றும் இல்லை, நான் கொஞ்சம் மண், அதுக்கப்புறம் கொஞ்சம் மண்புழு உரம், கொஞ்சம் கோகோபீட் இதெல்லாம் சேர்த்துருக்கோம். இந்த மாதிரி நீங்கள் ஒரு குச்சியை வச்சுட்டு ஆழமாக நல்லா ஆழமாக ஹோல்ஸ் போட்டுக்கலாம். ஹோல்ஸ் போட்டதுக்கப்புறமா நம்ம இது ஒரு 2-3 தண்டாக சேர்த்து நம்ம அதில் நட்டு வைக்க போகிறோம். ஸோ மணத்தக்காளி இந்த மாதிரி கட்டிங்ஸ்லேருந்து ரொம்ப ஈஸியாக வந்துடும். நாற்று போட்டு நம்ம வளர்க்குறத விட இதில் சீக்கிரமாக உங்களால் வளர்க்க முடியும். ப்ளஸ் இது வளர்ந்ததுக்கப்புறமா நம்ம இதிலருந்தே அடுத்தடுத்த விதைகளும் எடுத்துக்க முடியும். ஸோ இந்த மாதிரி பாருங்கள், கணுவெல்லாம் கரெக்டாக நம்ம உள்ளே போகிற மாதிரி நல்லா உள்ளே வச்சுடுறோம். ஸோ இப்போ அட்லீஸ்ட் ஒரு 2 கணுவாவது உள்ளே போயிருந்திருக்கும், ஏன்னா நல்லா ஆழமாக ஓட்ட போட்டிருக்கேன். இந்த மாதிரி ஒரு 3-4 தண்டை நம்ம சேர்த்து புதைச்சிக்கலாம். ஒன்றா நட்டு வைக்கிறத விட இந்த மாதிரி நம்ம சேர்த்தே நட்டு வச்சா நிறையா செடிகளும் வளரும், நமக்கு ஸ்பேஸும் நல்லா மிச்சமாகும். இந்த மாதிரி எல்லா தண்டையும் நம்ம சேர்த்து நட்டு வச்சிடலாம். இதுக்கு பெருசாக பராமரிப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் இல்லை. நம்ம டைரெக்டாக நட்டு வச்சுட்டு டெய்லியும் நல்ல வெயிலில் வச்சிடலாம். நம்ம வெயிலே இருக்கலாம், தப்பில்லை. டெய்லியும் நம்ம அதுக்கேற்ற மாதிரி தண்ணி விடலாம், எய்தர் டெய்லி இல்லைன்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள். இது சென்னை அப்படின்றதுனால இங்கே ரொம்ப வெயில் அதிகமாக இருக்கும். அதனால் நான் டெய்லியும் கொஞ்சம் தண்ணி மட்டும் தெளித்து விடுவேன். இலைகள்லாம் படுற மாதிரி தெளித்து விடுவேன். ஸோ தட் அந்த ஒரு தண்ணியுடைய சில்னஸ் அந்த கீரைகளுக்கு கிடைக்கும். அதனால் தெளித்த மாதிரி கொஞ்சம் டெய்லியும் தண்ணி விட்டுட்டே வருவேன். அவ்வளோதாங்க, நம்ம மணத்தக்காளி தண்டு எல்லாத்தையும் நட்டு வச்சிட்டோம். இது டெய்லியும் இப்போ எப்படி வளர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இது நட்டு வச்ச அன்னைக்கு எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்குறோம். இது நட்டு வச்சு 3ஆவது நாள். இதில் இப்போ ஒன்றுமே சேஞ்சஸ் இல்லை, நம்ம நட்டு வச்சது அப்படியே தான் இருக்குது. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், எந்த கிளையுமே வாடலை, எந்த தண்டுமே அப்படியே நம்ம வச்ச மாதிரி தான் இருக்குது. டே 4லையும் அப்படியே தான் இருக்குது. புதுசாக இலைகள் எதுவுமே வரலை, ஆனால் எதுவும் வாடவும் இல்லை. ஸோ தட் நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப் சக்ஸஸ் பண்ணிட்டோம். இது டே 7. இப்போ பார்த்தீங்கன்னா அங்கங்கே சின்னதாக, ரொம்ப சின்னதாக இலைகள் தெரிய ஆரம்பிச்சிருக்கு. 1-2 தண்டில் மட்டும்தான் அந்த மாதிரி வந்திருக்கு. இது 10ஆவது நாள் பார்த்திங்கன்னா நல்லாவே ஆல்மோஸ்ட் எல்லா தண்டுலேயுமே சின்ன இலைகள் விட ஆரம்பிச்சிருக்கு. பாருங்கள், இது நட்டு வச்சதுக்கப்புறம் 14ஆவது நாள். ஆல்மோஸ்ட் எல்லா தண்டுலேயுமே உங்களுக்கு புது இலைகள் வர ஆரம்பிச்சிருச்சு. அதே மாதிரி 1-2 தண்டு மட்டும் கொஞ்சம் வாடி போயிடுச்சு. இது டே 15, 15ஆவது நாள். பார்த்திங்கன்னா நல்லாவே உங்களுக்கு ஒரு வளர்ச்சி தெரியுது. இதுக்கப்புறம் சீக்கிரமாக வளர்ந்துருச்சு.
இது 17வது நாள். ஒரு கூடையில் வந்து நம்ம நிறைய தண்டு நட்டு வச்சுருந்தோம், அதனால் அது அடர்த்தியாக இருக்குது. இன்னொன்றில் வந்து கம்மியாக வச்சுருந்தோம், அதனால் அது கம்மியாக தெரியுது. பட் ரெண்டுத்துலேயுமே நல்லாவே வந்து இலைகள்லாம் வளர்ந்துருக்கு. இது வந்து 24வது நாள். நல்லா ஒரு ஹைட்டு வந்து வந்துடுச்சு, நமக்கு போதுங்கிற அளவு வந்துடுச்சு. நெக்ஸ்ட் டே நம்ம வந்து இதை கட் பண்ணிக்க போகிறோம். ஸோ இன்னைக்கு 25வது நாள், இன்றைக்கி தான் நம்ம வந்து கட் பண்ண போகிறோம். இதுக்கு இடையில நான் வந்து உரமோ மருந்தோ நான் எதுவுமே தெளிக்கலை. டெய்லியும் வந்து கொஞ்சம் கொஞ்சம் தண்ணியை வந்து தெளித்து விட்டது தான். இந்த கீரைகள் மேலேயே நான் தெளித்து விட்டுட்டு இருந்தேன். இந்த மாதிரி நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம முழுசாக வேரோட பிடுங்கலை, ஏன்னா அடுத்தது இதிலிருந்தே வருமா அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியல, இது ஃபஸ்ட் டைம்ன்றதுனால. ஸோ அதனால் அந்த தண்டை அப்படியே விட்டு வைக்கலான்னு ஒரு ஐடியாவில் நான் வெறும் மேலே இருக்கிறத மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நம்ம வந்து கலந்து வைக்கும் போதே வந்து நம்ம மண்புழு உரமும் கொக்கோபீட்லாம் சேர்த்து வச்சதுனால இந்த 25 டேஸுக்கு உண்டான சத்து அதிலே போதுமானதாக இருந்துருச்சு. அதனால் நான் எக்ஸ்ட்ரா எதுவுமே வந்து ஆட் பண்ணலை. இது வந்து நம்ம கட் பண்ணினதுக்கப்புறமா இவ்வளோ வந்து நமக்கு கிடச்சிருக்கு 25 நாளில். வெறுமனே நம்ம கட்டிங்ஸ்லேருந்து வளர்த்தது பார்த்திங்கன்னா இவ்வளோ நல்லா நம்ம வீட்டிலையே வந்து எந்த ஒரு பூச்சிக்கொல்லி மருந்தெல்லாம் இல்லாமல் ரொம்ப ஹெல்தியான கீரை வந்து நமக்கு கிடச்சிருக்கு. இதில் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ப்ராப்ளம் நான் கடைசியாக தான் நோட் பண்ணேன். இலைகளுக்கு கீழே இந்த மாதிரி பூச்சிகள் வந்து அழிச்சிருக்கு. இதுக்கு வந்து நான் கேட்டப்போ என்ன சொன்னாங்க அப்படின்னா, இந்த வேப்ப இலையை அரைச்சி அதை ஸ்ப்ரே பண்ணிகிட்டே வந்தால் வந்து இலைகளுக்கு பின்னாடி அந்த மாதிரி பூச்சிங்கள் வந்து வராது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் டைம் நான் அதையும் ட்ரை பண்ண போகிறேன். நீங்களும் கண்டிப்பாக மறக்காமல் அதையும் ட்ரை பண்ணுங்கள். அடுத்த விதைக்கிறதுக்காக நானும் இதே செடியிலேருந்து வந்துட்டு பழங்கள்லாம் வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இது வந்து தோட்டம் சிவா சாரோட பேஜிலேருந்து நான் வந்து பார்த்துருந்தேன். இதை எப்படி வந்து நம்ம அடுத்த அறுவடைக்கு நம்ம இதை யூஸ் பண்ணுறது எப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அந்த வீடியோ செக் பண்ணுங்கள். ஸோ தட் நம்ம வந்து அடுத்த விதை நம்ம செடியிலேருந்தே நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம், கடையில் வாங்க தேவையில்லை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வணக்கம்.